மீன் கிடைக்குது, இழுக்கட்டுமா? இல்ல இல்ல, மீன் நல்லா கடிச்சதுக்கு அப்புறம் இழுக்கணும். இப்ப இழுங்க. நான் மீன் பிடிச்சிட்டேன். மனதி, ரொம்ப தேங்க்யூ so much. மனதி, சாரி. மீன் கிடைச்ச சந்தோஷத்துல தெரியாம அப்படி பண்ணிட்டேன். சரி, மீன் பிடிக்கலாம். இவளை கூட சிரமம் பார்க்காம டெய்லியும் நீங்க தான் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்படி நிறைய உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பா. இப்படி புழுகுறாளே, இதை எப்படி அவன் நம்புவான்? நந்தினி நம்மளை பத்தி நல்ல விதமா சொல்ல வாய்ப்பே இல்லை. இந்த பொண்ணு ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு? இவ சொல்ற மாதிரியே நீங்க ரொம்ப நல்லவர் தான். அமுதாக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீங்க இங்க வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியும். செக்யூரிட்டி என்னதான் சொன்னாரு? அன்னைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து நானும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. யார் என்ன சொன்னாலும், யாரு என்ன செஞ்சாலும் நீங்க கோபப்படவே மாட்டீங்க. ரொம்ப சாஃப்ட் டைப்பா இருக்கீங்க. கேட்காமலே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அமுதாக்காக்காக நீங்க இந்த வேலைய பார்த்தாலும் வேலையில ரொம்ப சின்சியரா இருக்கீங்க. ஆமாமா, ரொம்ப சின்சியர் தான். ஆமா, நீங்க நந்தினியோட தூரத்து சொந்தம்னு சொன்னா பாவை, தூரத்து சொந்தம்னு சொல்ற அளவுக்கு என்ன வருதுட்டியா? எந்த வகையில சொந்தம்? ஏன் அதையும் அவங்களே சொல்லலையா? இல்ல, அவ சொல்லல. நீங்களே சொல்லுங்களேன். தாய் மாமா வகையில. குட் குட் குட். இவளோட தாய் மாமாக்கு நீங்க என்ன வேணும்? ஏங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். இல்லைன்னா அப்புறம் பேசலாம். ஓகே ஓகே, கேரி ஆன். இப்போ எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். சரிங்க. ஐயோ, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவர்கிட்ட இன்டர்வியூ ஆகிட்டேன். ஐ அம் சோ ஹாப்பி. Thank you so much, Nans. Thank you. சரியான பைத்தியக்காரியா இருப்ப போல இருக்கு. நான் சொன்னதெல்லாம் அவன் கிட்ட சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளாடி பைத்தியக்காரி? நீதாண்டி பைத்தியக்காரி. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுமா? எவ்வளவு கட்டின புருஷனை தூரத்தை சொந்தம்னு சொல்லுவாங்களாடி. ஆனா அத கரிகாலன் அண்ணன்கிட்டயே சொன்னப்போ அவர் மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும். பாவம் அண்ணன். தாத்தா சொல்றதும் சரிதானே. எந்த கருவினாலையும் பாசத்தை கொடுக்க முடியாதுல்ல, அதை இன்னொரு உயிர் தானே பண்ண முடியும். கரெக்ட் தான். நானும் நிறைய ரிசர்ச் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அப்படின்னா மரம் செடி கொடிகளை பத்தின ஆராய்ச்சி கட்டுரை. அதுல மனுஷங்க மாதிரியே தாவரங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகுமா? ஸ்ட்ரெஸ்னா அதுக்கும் மன உளைச்சல்ல ஆகுமா?
நல்லா பாசமா பாத்துக்கிற தாவரத்துக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கிறதால தான் காட்டுல இயற்கையா வளர்ற செடிகளை விட மனுஷங்க வளர்க்கறது அதிக விளைச்சல் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. நான் உடனே சிஇஓக்கு கால் பண்ணி இத பத்தி பேசினேன். ஏ அருள். ஹாய் சார். சார், ஏஐ மனுஷங்களுக்கு உதவியா விவசாயத்துல இருந்தா பிரச்சனை இல்ல சார். ஆனா முழுக்க முழுக்க ஏஐ மட்டுமே வச்சு விவசாயம் பண்றது வேலைக்காகாது சார். என்ன மேன் சொல்ற? ஆமா சார். அது நம்ம ஏஐல அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைச்சா செலவும் ரொம்ப அதிகம், அதோட விளைச்சலும் ரொம்ப கம்மியா தான் சார் வரும். மனுஷங்க பண்ற அளவுக்கு வராது சார். என்ன மேன் இப்படி சொல்ற? இதை நம்பிதான் பாஸ் 100 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சார், ப்ராஃபிட் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு சார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்? நான் இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க பாஸ் கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஓகே மேன், சென்ட் இட் ப்ராப்பர்லி. ஓகே ஓகே சார். பாஸ் கிட்ட சொல்லி அவங்க நான் சொல்றத நம்பிட்டா பிரச்சனை இல்ல. நம்மள தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க மாமா. நீங்க ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைச்சு நீங்க கட்டாயம் அமெரிக்காக்கு திரும்பவும் போவீங்க.